வணக்கம், வெல்கம் டு மணி கேர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கனரா பேங்க்கோட புது ஏடிஎம் கார்டை எப்படி ஏடிஎம் மிஷினில் ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஒரு 3 விஷயம் தேவைப்படுது. அதாவது புதுசாக வந்து ஏடிஎம் கார்டு, அடுத்தது அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட்டு 4 நம்பரு, அதுக்கு அடுத்தது நம்ம பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர். இது இருந்தாலே நம்ம ஈஸியாக ஆக்டிவேஷன் பண்ணிடலாம். நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மிஷினில் போய்ட்டு ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணிடலாம். அதில் லாங்குவேஜ் காமிக்கும். அடியில் பார்த்தீங்கன்னா பின் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்தது லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ணோடனே ஜெனரேட் ஓடிபின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அதில் நம்ம அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 நம்பரை இப்போ என்ட்ரு பண்ணணும். இப்போ கரெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டோம்னா